அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவ் கிளாஸ்ல நம்ம குப்தர்கள் பாடத்திலிருந்து ஒரு 20 கேள்விகள் பார்க்க போறோம். சரிங்களா? குப்தர்கள் பாடம் 6ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு வரலாற்று பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்விக்குள்ள போயிடலாங்களா? முதல் கேள்வி பாருங்க, பொறுத்துக. அலகாபாத் தூண் கல்வெட்டு, இரும்பு தூண் கல்வெட்டு, பிதாரி தூண் கல்வெட்டு, ரத்னாவளி. ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் அப்படிங்கிற பொறித்திருப்பாரு. அது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லுது. சமுத்திரகுப்தர் புருஷா அப்படின்னு சொல்லி குறிப்பிடும். புருஷா அப்படின்னா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதனுடைய பொருள், புருஷா அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இரும்புத்தூண் கல்வெட்டு டெல்லியில குதுப்மினாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. சரிங்களா? இந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட செய்திகள் யாரை பற்றியது அப்படின்னீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரை பற்றிய செய்திகள் இதுல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டை பொறித்தவர் யாரு, நிறுவியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் பொறித்திருப்பாரு, நிறுவியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரால் நிறுவப்பட்ட ஒன்று. சரிங்களா? இந்த ஸ்கந்தகுப்தர் தான் மிகப்பெரிய குப்த பேரரசர்களே கடைசி பேரரசராக அறியப்படக்கூடியவர். இவருடைய காலத்துல தான் ஹூணர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும். ரத்னாவளி அப்படின்ற ஒரு சமஸ்கிருத நூலை ஹர்ஷர் அப்படிங்கிற கன்னோசியினுடைய மன்னர் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இரண்டாவது கேள்வி பார்ப்போமா? இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி. கரெக்ட் தான். புருஷா அப்படின்னா என்னது? அனைவருக்கும் மேலானவர் அப்படின்ற பொருள். ஓகே, இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாகியான். சரிங்களா? பாகியான் தான் இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பாரு. ஆனா அவருடைய குறிப்புகள் எதுலையுமே இரண்டாம் சந்திரகுப்தருடைய பெயரை அவர் குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. அவர் அப்போதைய இருந்த இந்திய மக்களை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுராவில் மக்கள் தொகை அதிகமாக இருந்தது, அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தன்னுடைய குடும்பத்தை பதிவு செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசருக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்தவர்கள் மட்டும்தான் தானியத்தில் ஒரு பகுதியை அரசருக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல குற்றவாளிகளுக்கு மிதமாகவோ அல்லது கடுமையாகவோ சூழலை பொறுத்து அபராதம் விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடிக்கடி கலகம் செய்தாலோ குற்றம் இழைத்தாலோ வலதுகை துண்டிக்கப்படும். அதே போல மரண தண்டனை அப்படிங்கிறது என்னன்னா குப்தர்கள் காலத்தில் முற்றிலுமாக இல்லை. மக்கள் மது அருந்துவதில்லை. பாடலிபுத்திரத்தில் வசிக்கிறவங்க நல்ல பணக்காரங்க, வசதியானவங்க. அது மட்டும் இல்லாம ஈகை குணத்தில் ஒருவரோடு ஒருவர் போட்டி போடுபவர்கள் அப்படின்னு சொல்லி பாகியான் குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? யுவான் சுவாங் 7ஆம் நூற்றாண்டு காலத்துல இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஒரு சீன பயணி, பயணிகளின் இளவரசர் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடியவர். அவர் எழுதிய நூல் சி யூ கி அப்படின்னாங்க. சி யூ கி. சரிங்களா? இவர் வரும்பொழுது வடநாட்டில், அதாவது வட இந்தியாவில் ஹர்ஷர் ஆட்சி செய்துட்டு இருப்பாரு. மத்திய இந்திய பகுதியில் இரண்டாம் புலிகேசி ஆட்சி செய்துட்டு இருப்பாரு. தென்னிந்தியாவில் பல்லவர்கள் இருப்பாங்க. முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்துல யுவான் சுவாங் வருகை புரிந்திருப்பாரு. இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி இருந்து பௌத்த சம்பந்தமான தத்துவ நூல்கள் அப்புறம் நூல்கள் எல்லாம் படித்து அதை படியெடுத்துக்கவும் செஞ்சிருப்பாரு. சரிங்களா? மதுபான்கிறது ஒரு செப்பு பட்டயம். இது குப்தர்கள் பற்றி சொல்லக்கூடிய ஒரு மதுபான் செப்பு பட்டயங்கள். சரிங்களா? மார்க்கோ போல பாண்டிய நாட்டுக்கு வருகை புரிந்திருப்பார். நம்ம பாண்டியர்கள் வரும்போது இதை பார்த்துருப்போம். எனது பாண்டிய நாடு உலகிலேயே செல்வ செழிப்பு மிக்க ஒரு பகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காயல் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றியும் குறிப்பிட்டிருப்பாரு. காயல் நகரத்துக்கு மார்க்கோ போல என்னது ஒரு 2 முறை வருகை தந்திருப்பாரு. மூன்றாவது கேள்வி பார்த்துடலாமா? மூன்றாவது கேள்வி பாருங்க, ஹரிசேனரின் எந்நூல் அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நூல் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. ஹரிசேனர் அலகாபாத் தூணில் பொறித்தது எது அப்படின்னு வேணா கேட்டுக்கலாம். அதான் சரியான கேள்வி. ஆன்சர் பண்ணுங்க. இருந்தாலும் பெருசா ஒன்றும் குழப்பாது. ஆன்சர் பார்த்துடலாங்களா? மூன்றாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி, பிரயாகை மெய்கீர்த்தி. அதாவது அலகாபாத் தூண் கல்வெட்டை
பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சமீபத்துல கும்பமேளா நடந்துச்சு இல்லையா, பிரயாக்ராஜ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, பிரயாகை அப்படின்னு சொல்லி அலகாபாத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு. சரிங்களா, அந்த மெய்கீர்த்தியை வந்து 33 வரிகள்ல தேவநாகரி வடிவத்துல வந்து வடித்திருப்பாங்க. சரிங்களா, நீதி சாஸ்திரம் இருக்கு பார்த்தீங்களா, ஆப்ஷன் ஏ. நீதி சாஸ்திரம் வந்து நாரதர் அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு நூல். சரிங்களா, ரத்னாவளி வந்து நம்ம ரத்னாவளி பிரியதர்சியா அப்படின்னு சொல்லி 2 நூல்களை வந்து சமஸ்கிருதத்துல ஹர்ஷர் வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா, அதே போல பல புராணங்கள் வந்து குப்தர்கள் காலத்துல இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் பாகவத புராணமும். 4வது கேள்வி பாருங்க. வட இந்தியாவில் 9 அரசுகளை கைப்பற்றியது மற்றும் தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாகி கப்பம் கட்ட செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து என்னது? சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி. சமுத்திரகுப்தர் தான் வந்து மிகப்பெரிய அவர் ஒரு படை தளபதியாகவும் இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. சரிங்களா, மேற்கு இந்தியாவில் வந்து சாக அரசர்களை வந்து அவரால் வந்து தோற்கடிக்க முடியாது. பின்னாளில் அவருடைய மகனான 2ஆம் சந்திரகுப்தர் தான் சாகர்களை தோற்கடிச்சு சாகாரி அப்படின்ற பட்டம் வாங்குவார். சரிங்களா, அவர் வந்து வட இந்தியாவில் வந்து 9 அரசுகளை வந்து கைப்பற்றியிருப்பாரு. தென்னிந்தியாவில் வந்து 12 அரசர்களை வந்து கைப்பற்றியிருப்பாரு. சரிங்களா, அது மட்டும் இல்லாம அஸ்வமேத யாகம் செஞ்சிருப்பாரு. இவர் வந்து தீவிர விஷ்ணு பக்தர். அது மட்டும் இல்லாம இவர் தீவிர விஷ்ணு பக்தராக இருந்தாலும் வசுபந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வங்காளத்தை சேர்ந்த பௌத்த அறிஞரையும் ஆதரித்தவர் தான் சமுத்திரகுப்தர். சரிங்களா, 1ஆம் சந்திரகுப்தர் வந்து என்னது? லிச்சாவி அப்படின்ற ஒரு கனசங்கத்தினுடைய இளவரசியை திருமணம் செய்து கொள்வார். அந்த கனசங்கத்தினுடைய உதவியின் காரணமாக பல பகுதிகளை வந்து படையெடுத்து ஒரு பேரரசராக முடிசூட்டிக் கொள்வார். இவர் தான் வந்து குப்த அரசர்களே வந்து 1வது பேரரசராக அறியப்படக்கூடியவர். இவருடைய நாணயங்கள்ல வந்து லிச்சாவியா அப்படின்ற வாசம் வந்து இடம்பெற்றிருக்கும். அவரும் அவருடைய மனைவி குமாரதேவி இருக்கக்கூடிய நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா, 2ஆம் சந்திரகுப்தர் வந்து வெள்ளி நாணயங்களை முதலில் அறிமுகம் செய்த அரசர் தான் வந்து என்னது? 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா, லோயர் ஸ்டாண்டர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நரசிம்மகுப்தர் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து லோயர் ஸ்டாண்டர்ட் 6th வந்து என்னது? குப்த பேரரசர்களே வந்து கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஆனா நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கந்தகுப்தர் தான் ஆன்சரா எடுத்துக்கணும். சரிங்களா, அவர் இல்லை அப்படின்னா தான் நரசிம்மகுப்தரை வந்து பார்க்கணும். சரிங்களா, அடுத்து 5வது கொஸ்டின் போயிடலாமா? கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர். எஸ், அவ்வளவுதான். ஈஸியான கொஸ்டின், எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. என்னது? ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர். சரிங்களா, இவர் தான் வந்து கவிராஜா. இவர் வந்து இசைக்கலையில் வல்லவர், வீணை வாசிப்பதில் வல்லவராக இருந்த காரணத்தால் கவிராஜா அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு இருந்துச்சு. இவர் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டது. சரிங்களா, அடுத்து 6வது கேள்வி பார்த்துடலாமா? குதிப்னாருக்கு அருகேயுள்ள இரும்பு தூண் கீழ்காணும் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. குதிப்பினாருக்கு அருகேயுள்ள இரும்பு தூண் கீழ்காணும் யாரால் உருவாக்கப்பட்டது? இப்பதான் இந்த கேள்வியை பத்தி நான் முன்னாடியே சொன்னேன். ஆன்சர் பார்த்துடலாமா? 6வது கேள்விக்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? 2ஆம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி. சரிங்களா, இவரால் தான் வந்து உருவாக்கப்பட்டது. ஆனா அதுல இருக்கக்கூடிய செய்திகள் வந்து 1ஆம் சந்திரகுப்தர் பற்றியது. சரிங்களா, அதே போல அலகாபாத் தூண் கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்திகள் வந்து சமுத்திரகுப்தர் பற்றியது. ஆனா அலகாபாத் தூண் கல்வெட்டை நிறுவியவர் யாருன்னா அசோகர் வந்து நிறுவியிருப்பாரு. அந்த தூண்ல போயிட்டு இவர் சம்பந்தமான புகழுரையை வந்து பொறித்திருப்பாரு. நம்ம சமுத்திரகுப்தர் பத்தி பார்க்கும்போது கூட சொல்லுவோம் இல்லையா, இவர் காலத்திய அசோகர் கல்வெட்டு ஒன்று நீண்ட புகழுரை ஒன்று இவர் அசோகருடைய வம்சத்துல வந்தவர் அப்படின்னு சொல்லுது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதான். சரிங்களா, அடுத்து 7வது கேள்வி போயிடலாமா? 7வது கேள்வி பாருங்க. 2ஆம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில இருந்த அமைச்சர்கள், கலைஞர்கள், அறிஞர்கள் இவங்கெல்லாம் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லோயர் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாக்ஸே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஆன்சர் வந்து 7வது கேள்விக்கு நவரத்தினங்கள். சரிங்களா, ஆப்ஷன் சி, நவரத்தினங்கள். அஷ்டதிக் கஜங்கள் அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராயருடைய
அமைச்சர்கள் குழு வந்து இந்த அஷ்டதிக் கஜங்கள். அதே போல சிவாஜியினுடைய அமைச்சர் குழு வந்து அஷ்டபிரதான். சரிங்களா? அதே போல என்பே ராயம் அப்படிங்கிறது இந்த தமிழ்ல வந்து சோழர்கள் காலத்துல என்பே ராயம் ஐம்பெருங்குழு அப்படின்ற அதிகாரிகள் குழு வந்து இருந்தது. சரிங்களா? அஷ்டகுல அதிகாரணா அப்படிங்கிறது குப்தர்கள் காலத்துல இருந்த ஒரு அதிகாரியினுடைய பெயர். சரிங்களா? அஷ்டகுல அதிகாரணா அப்படிங்கிறது. சரி, 8வது கேள்வி பார்த்துடலாமா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து யாரு? முதலாம் குமாரகுப்தர் தான் உருவாக்கியிருப்பார். சரிங்களா? பக்கத்தில் ஏதோ விசேஷம் போல பாட்டு வந்து உங்களுக்கு எது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா சாரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மூர்த்த நாள் இல்லையா? சரி, நம்ம கேள்விக்கு வந்துடலாமா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் வந்து என்னது? முதலாம் குமாரகுப்தர். சரிங்களா? அடுத்து இந்த குமாரகுப்தருடைய மகன் தான் ஸ்கந்தகுப்தர். சரிங்களா? ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய மகன் தான் வந்து யாரு? முதலாம் குமாரகுப்தர். சரிங்களா? 9வது கேள்வி பார்த்துடலாமா? சாரி, குப்தர்கள் ஆட்சியில் இருந்த ஒற்றர்களை உள்ளடக்கிய வேவு பார்க்கும் அமைப்பை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. குப்தர்களோட ஆட்சியில் இருந்த ஒற்றர்களை உள்ளடக்கிய வேவு பார்க்கும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான். என்னது? தூதகா. சரிங்களா? தூதகா. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆப்ஷன் சி அண்ட் டி, சிரேஸ்தி அண்ட் சார்த்தவாகா அப்படின்னு. சிரேஸ்தி சார்த்தவா ரெண்டுமே வந்து வணிகர்கள் குழு. சிரேஸ்தி அப்படிங்கிறது சிட்டிங், ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்கிறவர்கள் வந்து சிரேஸ்தி. சரிங்களா? ஆடு மாடுகளை பூட்டி கொண்டு இடம்பெயர்ந்து வணிகம் செய்யக்கூடியவர்கள் வந்து சார்த்தவாகா. சரிங்களா? 10வது கேள்வி பார்த்துடலாமா? குப்தர் பேரரசில் உள்ள தேசம் அல்லது புக்தி என்னும் பிராந்தியங்களை நிர்வாகம் செய்த ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. தேசம் அல்லது புக்தி. குப்தர்களோட பேரரசு வந்து தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அதை நிர்வாகம் செய்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாரிகா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தான் வந்து என்னது? ஆளுநர்களாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து அதை நிர்வாகம் செஞ்சிருப்பாங்க. இந்த உபாரிகாக்களை வந்து அரசரே வந்து நேரடியாக நியமனம் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உபாரிகாக்கள் வந்து மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் நியமனம் செய்தாங்க. உபாரியாக்கள் வந்து நிர்வாக அதிகாரத்தோடு யானைகள், குதிரைகள், வீரர்கள் என்று இராணுவ நிர்வாகத்தையும் கையில் வச்சிருந்தவங்க தான் வந்து யாரு? உபாரிகாக்கள். சரிங்களா? இந்த தாமோதர்பூர் செப்பேடு அப்படின்னு சொல்லி ஒரு செப்பேடு இருக்கு. சரிங்களா? இந்த தாமோதர்பூர் செப்பேடு வந்து 3 உபாரிகாக்களுக்கு வந்து மகாராஜா அப்படின்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடுது. இதுல இருந்து நம்ம இந்த உபாரியாக்கள் வந்து நிர்வாகத்துல எவ்வளவு முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம புத்தகுப்தரோட ஈரான் தூண் கல்வெட்டு. சரிங்களா? புத்தகுப்தருடைய ஈரான் தூண் கல்வெட்டு அப்படின்வாங்க. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா காலந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையிலான நிலங்களை வந்து ஆட்சி செய்த லோகபாலா என்று மகாராஜா சுரஸ்மி சந்திரா என்பவரை வந்து குறிப்பிடுது. சரிங்களா? இதுல வந்து லோகபாலா அப்படின்ற சொல் வந்து மாநில ஆளுநரை குறிப்பிடுவதாகும். சரிங்களா? அதாவது மாநில ஆளுநரை வந்து 2 பேர்ல குறிப்பிடுறாங்க. ஒன்று வந்து உபாரிகா, அதே போல புத்தகுப்தரோட ஈரான் தூண் கல்வெட்டு பிரகாரம் மாநில ஆளுநர் வந்து என்னது? லோகபாலா. எழுதுற பாருங்க, லோகபாலா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதான். சரிங்களா? இந்த தேசமும் புக்தியும் பின்னால் எப்படி பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா விஷயா அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா விஷயான்னு சொல்லி பிரிக்கப்பட்டது. இந்த விஷயாவை வந்து என்னது? விஷயாபதி அப்படின்ற அதிகாரிகள் வந்து பார்த்துக்கிட்டாங்க. சரிங்களா? தண்டநாயக்கா அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி செய்வாங்க இல்லையா, ஜட்ஜு, அவர் தான் வந்து தண்டநாயகா மாதண்டநாயகா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார்கள். சரிங்களா? அதே போல கிராம்தியா கஷா அப்படிங்கிற அதிகாரியும் கிராமிகா அப்படிங்கிற ஆப்ஷன் டில இருக்கா பார்த்தீங்களா, கிராமத்தியா கஷா, கிராமிகா, இவங்க 2 பேரும் வந்து கிராம அளவுல இருந்த அதிகாரிகள். சரிங்களா? அடுத்து 11வது கேள்வி பார்த்துடலாமா?
குப்தர் காலத்து அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. குப்தர் கால அமைச்சர் குழு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சபா அப்படின்ற ஒரு குழுவை பற்றி சொல்லுது. சரிங்களா, சபா அமைச்சர்கள்லேயே வந்து முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயர்நிலையில் இருந்தவர் யாருன்னா மகா சந்தி விக்கிரகா அப்படிங்கிறவர் தான் வந்து என்னது உயர்நிலையில் இருந்த அமைச்சர். சரி, நம்ம இப்போ 11ஆம் கேள்விக்கு வருவோம். குப்தர் கால அரச கருவூலத்தின் முக்கியத்துவம் வருமானம் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் வந்து காமாந்தகர் எழுதிய என்னது நிதிசாரம். ஆப்ஷன் டி நிதிசாரம். காமாந்தர் எழுதிய நிதிசாரம். மகாபாஷ்யத்தை பத்தி பின்னாடி வருது. சரிங்களா, இதெல்லாம் வந்து குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட சமஸ்கிருத இலக்கியங்கள். சரிங்களா, 12ஆவது கேள்வி பார்ப்போமா. நாலந்தா பல்கலைக்கழகம் கீழ்காணும் யாருடைய தலைமையில் வந்த மம்லூக்குகளால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்து பக்தியார் கில்ஜி. சரிங்களா, ஆப்ஷன் பி பக்தியார் கில்ஜி. இவருடைய தலைமையில் வந்த துருக்கிய அடிமைகளால் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் தரைமட்டம் ஆக்கப்பட்டது. சரிங்களா, கிட்டத்தட்ட 1206 அப்பதான் டெல்லி சுல்தானியம் தொடங்குச்சு அந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா, கியாசுதீன் துக்ளக்கு, அலாவுதீன் கில்ஜி இவங்க 2 பேருமே வந்து டெல்லி சுல்தானத்துல சுல்தான்களா இருந்தவங்க. முகமது கவான் யாருன்னா பாமனி சுல்தானத்துல 3ஆம் முகமதுனுடைய அமைச்சராக விளங்கியவர் தான் முகமது கவான் அவர்கள். சரிங்களா, 13ஆவது கேள்வி பார்ப்போமா. நாலந்தா பல்கலைக்கழகம் தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீட் பண்றேன், கவனிங்க. பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. 8 மகா பாடசாலைகள் இருந்தன. 3 மிகப்பெரிய நூலகம் இருந்தது. கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஸ்ரீகுப்தர் ஆதரவில் சிறப்புற்றது. இதுல வந்து எந்த கூற்று தவறானது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ரீட் பண்ணும் போதே எல்லாரும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா. அதாவது முதலாம் குமாரகுப்தர் தான் வந்து என்னது நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கி வச்சிருப்பார். அப்போதைக்கு வந்து ஒரு 3 முக்கியமான பல்கலைக்கழகங்கள் இருந்துச்சு. சரிங்களா, தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா, இன்னொன்று இருக்கு முக்கியமானது 4வது என்னன்னு தெரியுங்களா, காஞ்சிக்கடிகை புகழ்பெற்றது. சரிங்களா, அப்ப 4 முக்கியமான கல்வி நிலையங்கள் இருந்தது. என்னென்ன, தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா, அப்புறம் காஞ்சி. இதெல்லாம் வந்து முக்கியமான கல்வி நிறுவனங்களாக இருந்தது. சரிங்களா, 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகள்ல நாலந்தா பல்கலைக்கழகம் குப்த பேரரசனுடைய ஆதரவில் வந்து மிகவும் வந்து என்னது புகழ்பெற்று இருந்துச்சு. பின்னாளில் வந்து கண்ணோசியை சேர்ந்த பேரரசரான ஸ்ரீகுப்தர் கிடையாது. கண்ணோசியை சேர்ந்த அரசர் யாரு அப்படின்னா ஹர்ஷவர்த்தனர். அவருடைய ஆதரவில் வந்து சிறப்புற்றது. ஆப்ஷன் டி தான் என்னது தவறான கூற்று. அதான் வந்து நமக்கு விடை. சரிங்களா, அது மட்டும் இல்லாம நாலந்தாவில் பௌத்த தத்துவம் தான் வந்து எனது முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. ஏ வந்து கரெக்ட். அதே போல அங்கு 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. ஆப்ஷன் பி அண்ட் சி வந்து மிகச்சரி. சரிங்களா, இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் வந்து பௌத்த மதம் வந்து புகழ்பெற தொடங்கியது. சரிங்களா, அது மட்டும் இல்லாம தூர கிழக்கு நாடுகள் பல நாடுகள்ல இருந்தும் மாணவர்கள் வந்து அங்க நாலந்தால படிச்சாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாம நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இந்தோனேஷியாவில் இருக்க சைலேந்திர வம்சத்திற்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த வம்சத்தினுடைய அரசர் ஒருவர் இந்த வளாகத்தில் வந்து ஒரு மடாலை வந்து கட்டி கொடுத்திருக்காராம். எனது நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துல ஒரு மடாலயத்தை கட்டி கொடுத்திருக்காரு. எது, சைலேந்திரா வம்சத்தினுடைய அரசர். சரிங்களா, இந்தோனேஷியாவில் இருந்த சைலேந்திர வம்சத்தினுடைய அரசர். 14வது கேள்வி பார்ப்போமா. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர். ஆப்ஷன் பி. அவர் தான் வந்து எனது குப்தருடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். வெள்ளி நாணயங்களை முதலில் அறிமுகம் செய்த குப்த மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அதற்கு முன்னாடிலாம் வந்து குப்த மன்னர் வந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா,
அடுத்து பார்ப்போமா 15வது கேள்வி. பொறுத்துக. அதாவது சமஸ்கிருத அறிஞர்களும் அவர்கள் எழுதிய நூல்களும் கொடுத்துருக்காங்க. பாணினி எழுதியது என்ன, பதஞ்சலி எழுதியது, காளிதாசர், சந்திரகோமியா. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட். பாணினி எழுதியது அஷ்டத்யாகி, பதஞ்சலி எழுதியது மகாபாஷ்யம், காளிதாசர் வந்து சாகுந்தலம் என்னும் நாடக நூல் எழுதியிருக்காரு. சாகுந்தலம் மட்டும் கிடையாது, சாகுந்தலம், மேகதூதம், ரிதுசம்காரம், நாகனகுமார காவியம் இதெல்லாமே வந்து காளிதாசர் அவர்கள் எழுதிய முக்கியமான நூல்கள். சரிங்களா? சந்திரகோமியா அப்படிங்கிற சமஸ்கிருத அறிஞர் வந்து சந்திர வியாகரணம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். 4, 3, 1, 2 தான் வந்து மிகச்சரி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சமணம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தசேன திவாகரா அப்படிங்கிறவர் வந்து சமணர்களிடையே வந்து தர்க்க சாஸ்திரத்திற்கு வந்து அடித்தளம் பெற்றிருப்பாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் விமலா அப்படிங்கிறவங்க வந்து அந்த சமஸ்கிருத ராமாயணத்தை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? விமலா அப்படிங்கிறவங்க சமஸ்கிருதம் கிடையாது, சமண ராமாயணம். சரிங்களா? சாரி, சமண சமய ராமாயணத்தை வந்து விமலா அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. புத்த சமய இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசுபந்து பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம அந்த சமுத்திரகுப்தர் ஆதரிச்சிருப்பார்ல வசுபந்து, அவருடைய சீடரான திக்நாகர் வந்து பல அரிய நூல்கள் வந்து எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஆரிய தேவர், ஆரிய அசங்கர் ஆகியோர் வந்து குப்தர் காலத்தில் வந்து குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர்களாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து பௌத்த இலக்கியங்கள் எல்லாமே மக்கள் மொழியான பாலி மொழியில் வந்து இருந்துச்சு. பின்னால் வந்து சமஸ்கிருத கலப்புடன் வந்து கவிதையும் வசனமாக எழுதப்பட்டது. சரிங்களா? பௌத்தத்தில் வந்து தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது பௌத்த நூல் வந்து வசுபந்துவால் தான் எழுதப்பட்டது. சரிங்களா? அதே சமணத்தில் வந்து என்னது தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளமிட்டவர் சித்தசேன திவாகரா. இதே பௌத்தத்தில் வந்து என்னது தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது நூல் வந்து வசுபந்துவால் எழுதப்பட்டது. சரிங்களா? இது ரெண்டையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், டிஃப்ரென்சியேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து சமயம் சாராத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன அறிஞர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறேன். காளிதாசர், அமரசிம்மர், விசாகதத்தர், தன்வந்திரி போன்ற அறிஞர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அதில் வந்து காளிதாசர் வந்து இயற்கை, அழகு இந்த மாதிரி விஷயங்களை எழுதின கவிஞர். சாகுந்தலம், மாளவியாக்னி மித்ரம், விக்ரம ஊர்வசியம் இதெல்லாமே இவருடைய நாடகங்கள். அந்த நாடகங்களில் பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி மக்கள் வந்து சமஸ்கிருதத்தில் பேசுவாங்க, மற்ற சமூகங்கள் வந்து பிராகிருத மொழியில் பேசுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலுவலக மொழி, குப்தர்கள் காலத்தில் அலுவலக மொழி வந்து சமஸ்கிருதமாகவும் மக்கள் மொழியாக வந்து பிராகிருதமும் இருந்துச்சு. சரிங்களா? அதே போல விசாகதத்தர் வந்து 2 முக்கியமான நூல்கள் எழுதியிருப்பாரு. டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. விசாகதத்தர் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான சமஸ்கிருத அறிஞர். அவர் வந்து முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற 2 நூல்களை எழுதியிருப்பார். இதில் வந்து முத்ரா ராட்சசம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசில் வந்து முதல் அரசரான சந்திரகுப்த மௌரியர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்படி வந்து அந்த மகதத்தை கைப்பற்றினார் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் வந்து என்னது முத்ரா ராட்சசம் அப்படின்ற நூல். தேவி சந்திரகுப்தத்தினுடைய நாயகன் யாருன்னா யாரு, நம்ம சந்திரகுப்தர் தான். சரிங்களா? அடுத்து 16வது கேள்வி பார்ப்போமா. குப்த பேரரசில் வரி இல்லாத பிராமணர்களுக்கு வழங்கப்படும் நிரந்தரமான நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. அதாவது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிரந்தரமான நிலம், அதுக்கு வந்து வரி இல்லை, அது வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ, அக்ரஹார மானியங்கள் என்று தான் அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. கடந்த முறை குரூப் 4ல கேட்ட ஒரு கேள்விதான். குப்தர்களுடைய வந்து குகை கோவில்களுக்கு எடுத்துக்காட்டு எது எது?
குப்தர்களுடைய குகை கோவிலுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் என்ன சொல்லட்டுமா? காஞ்சி கைலாசநாதர் கோயில், மாமல்லபுரம் கடற்கரை கோயில், அப்புறம் வந்து அஜந்தா மற்றும் எல்லோரா. அஜந்தா, எல்லோரா, அப்புறம் பாக்கு, அப்புறம் உதயகிரி குகை, இது எல்லாமே வந்து என்னது குப்தர்களுடைய குடைவரை கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? குறிப்பிடத்தகுந்த குடைவரை கோயில் வந்து என்னது முக்கியமானது அஜந்தா, எல்லோரா, அப்புறம் வந்து பாக்கு, உதயகிரி. சரிங்களா? உதயகிரி வந்து ஒடிசா, பாக் வந்து மத்திய பிரதேசம், அஜந்தாவும் எல்லோராவும் வந்து மகாராஷ்டிரம். சரிங்களா? இந்த அஜந்தா எல்லோரா வந்து சாளுக்கியர்களோடையும் தொடர்புடையதான். சரிங்களா? அங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா சாளுக்கியரோட அதிகமா இருக்காது, அது ராஷ்டிரகூடர்களோட வரும்போது சில இடங்கள்ல வரும். அப்புறம் வந்து சாளுக்கியர்களுக்கு வந்து என்ன ஐகோல் கல்வெட்டு, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வாதாபியில் இருக்கக்கூடிய ஐகோல் கல்வெட்டு, பட்டாடக்கல் கல்வெட்டு, இது எல்லாமே வந்து எனது சாளுக்கியரோட தொடர்புடையது. அதே போல அவங்க காலகட்டங்களில் வந்து எந்த பாணியிலான கட்டடக்கலை வந்து சிறப்பு பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது நாகரா பாணியிலான கட்டடக்கலை தான் வந்து சிறப்பு பெற்றது. சரிங்களா? 17ஆம் கேள்வி பார்ப்போமா? வரலாற்றறிஞர்களால் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? வரலாற்று அறிஞர்களால் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் வந்து யாரு? ஆப்ஷன் சி, சமுத்திரகுப்தர் தான். இவர் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்திருப்பாரு. மிக திறமையான படைத்தளபதி. சரிங்களா? இவருடைய ஆட்சி காலத்துல இவருடைய எல்லை பரப்பு வந்து என்னது இங்க வங்காளத்தில் இருக்கக்கூடிய தாமிரலிப்தியிலிருந்து அரபிக்கடல் வரைக்கும் பரவி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவருடைய கிழக்கு பகுதி படையெடுப்பு வந்து தென்பகுதியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரைக்கும் நீண்டது. சரிங்களா? பல்லவ மன்னனான விஷ்ணு கோபன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னரை வந்து இவர் தோற்கடிச்சிருப்பாரு. சரிங்களா? அதனால இவருடைய போர் வெற்றிகளின் காரணமாக தான் வரலாற்று அறிஞர்கள் வந்து சமுத்திரகுப்தரை வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சரிங்களா? அதே போல தன்னை 2வது அலெக்சாண்டர் சொல்லி தன்னைத்தானே அழைத்து கொண்டவர் யாரு? கமெண்ட் பண்ணுங்க. 2வது அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அழைத்து கொண்டவர், இல்லைன்னா அவருடைய நாணயங்களில் பொறுத்து கொண்டவர் யாருன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஹசன் கங்கு. எஸ், பாமன் ஷா. சரிங்களா? பாமினி பேரரசை தொற்றுவிச்ச பாமன் ஷா தான் வந்து என்னது தன்னை 2வது அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்குவார். அடுத்து நம்ம 18ஆவது கேள்வி பார்ப்போமா? இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம். எஸ், ஆன்சர் வந்து நாலந்தா தான் கரெக்ட். ஆப்ஷன் பி, மகத பேரரசில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம் அப்படின்னாலே வந்து என்னது நாலந்தா தான். தட்சசீலம் அப்படிங்கிறது எந்த ஏரியா தெரியுங்களா? தற்போதைய ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, அதுதான் வந்து தட்சசீலம். சரிங்களா? விக்ரமசீலா அப்படிங்கிறது இந்த மகாராஷ்டிரா பகுதியில் இருந்த ஒரு பல்கலைக்கழகம் தான் வந்து விக்ரமசீல பல்கலைக்கழகம். அகோபில மடம் பற்றி கேள்வி வந்திருக்கு. சரிங்களா? அகோபில மடம் இந்த 8th 9th வந்து மத்திய இடைக்கால தகவல்கள்னு சொல்லிட்டு சில நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பற்றி செய்திகள் வரும். அதுல வந்து இந்த அகோபில மடத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கோம். அகோபில மடம் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா, அங்க செயல்பட்டதுதான் வந்து இந்த அகோபில மடம். சரிங்களா? 19ஆவது கேள்வி பார்ப்போமா? கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தர் மற்றும் அவரது மகனான கடோத்கஜர் ஆகிய இருவரும் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறார்கள்? ஆன்சர் பண்ணுங்க. அரசர்னா, பேரரசர்னா, மகாராஜானா, இல்ல அதிராஜானா? ஸ்ரீகுப்தரும் அவருடைய மகனான கடோத்கஜரும் எவ்வாறு கல்வெட்டுகள்ல வந்து குறிப்பிடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் 19க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மகாராஜாக்கள் அப்படின்னு தான் அழைத்து கொண்டார்கள். சரிங்களா? பின்னாளில் வந்து சமுத்திரகுப்தர் வந்து என்ன பண்ணுவார், மகாராஜாதி ராஜா அப்படின்ற பட்டம் சூட்டிக் கொள்வார். சரிங்களா? அதே போல பரம பட்டரக, பரமேஸ்வர போன்ற பட்டங்களை எல்லாம் வந்து குப்த மன்னர்கள் வந்து சூட்டிக் கொள்வார்கள். சரிங்களா? ஸ்ரீகுப்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் குப்த வம்சத்தினுடைய நிறுவனர். இவர் தான் குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். சரிங்களா? அவருடைய மகன் வந்து கடோத்கஜர். அடுத்து 3வது தலைமுறை அரசராக வந்தவர் தான் யாரு, முதலாம் சந்திரகுப்தர். அவர் வந்து என்னது லிச்சாவி இளவரசி, அதாவது பழமையான கனசங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கனசங்கத்தினுடைய இளவரசியான லிச்சாவியை கல்யாணம் பண்ணுவார். அவங்களுடைய உதவியின் காரணமாக தான் வட இந்தியாவில் வந்து பல அரசுகளை வந்து கைப்பற்றி என்னது ஒரு பேரரசாக குப்த பேரரசை வளர்ச்சி அடைய செய்வார். இந்த லிச்சாவி பேரரசு அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பீகார்ல இருந்த ஒரு பழமையான கனசங்கம். சரிங்களா? அது வந்து கங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாங்களா? அதே போல இந்த முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன்னைத்தானே வந்து அதிராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்குவார். சரிங்களா? அப்பாவும் தாத்தாவும் வந்து மகாராஜாக்கள் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுக்கள் அறியப்படுவாங்க. முதலாம் சந்திரகுப்தர் வந்து அதிராஜா அப்படின்னு சொல்லி அறியப்படுவார். சமுத்திரகுப்தர் வந்து மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி அறியப்படுவார். சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். 20வது கேள்வி பாருங்க. பொறுத்துக, ஆசிரியர்களும் அவர்கள் எழுதிய புத்தகமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பொருத்தி பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? 20வது கேள்விக்கு வந்து ஆரியப்பட்டர் வந்து என்னது சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். சரிங்களா? ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தா. வராகம் வீரர் வந்து எழுதியது என்ன அப்படின்னா பிரகத் சம்ஹிதா. வராகம் வீரர் எழுதியது வந்து பிரகத் சம்ஹிதா. பாலகாப்பியா எழுதியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷாயுர் வேதா. ஹர்ஷாயுர் வேதா வந்து எழுதியது வந்து யாரு, பால காப்பியா வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? அஷ்டாயுர்த வேதத்தை வந்து பாலகாப்பியா எழுதியது வந்து ஹர்ஷாயுர் வேதா. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கான ஒரு மருத்துவ நூல் தான் வந்து பாலகாப்பியா எழுதிய ஹர்ஷாயுர் வேதா. பிரம்மகுப்தர் வந்து எழுதியது வந்து என்னன்னா பிரகத் சம்ஹிதா. பிரம்மகுப்தர் எழுதியது வந்து பிரம்மஸ்புத சித்தாந்தா. பிரம்மகுப்தர் எழுதியது வந்து என்னது பிரம்மஸ்புத சித்தாந்தா. சரிங்களா? வராகமீரர் வந்து என்ன எழுதியிருப்பாரு பிரகத் சம்ஹிதா. மாற்றி குடிச்சிட்டேன். வராகமீரர் வந்து பிரகத் சம்ஹிதா, பிரம்மகுப்தர் வந்து பிரம்மஸ்புத சித்தாந்தா. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு 2, செகண்ட் ஒன்றுக்கு வந்து வராகமீரர் எழுதியது வந்து பிரகத் சம்ஹிதா 1. சரிங்களா? அடுத்து 3வதுக்கு வந்து என்னது பிரம்மகுப்தர் எழுதியது பிரம்மஸ்புத சித்தாந்தா 4. அடுத்து பாலகாப்பியா எழுதியது ஹர்ஷாயுர் வேதா. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த வராகமீரர் இருக்கார் இல்லையா, இவர் வேற என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுதினால பிரகத் சம்ஹிதா. இது வந்து ஒரு வானவியல் நூல். வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றுக்கான ஒரு கலை களஞ்சியமாக அறியப்படுகிறது. 6ஆம் நூற்றாண்டு இதனுடைய காலம். சரிங்களா? வராகமீரர் எழுதிய இந்த பிரகத் சம்ஹிதா அப்படின்ற நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு இவற்றிற்கான ஒரு கலை களஞ்சியமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்ச சித்தாந்திகா, பிரகத் ஜாதகா இது எல்லாமே வந்து என்னது வராகமீரருடைய படைப்புகள் தான். சரிங்களா? பிரம்மகுப்தர் எழுதினது வந்து பிரம்மஸ்புத சித்தாந்தா. அதுக்கப்புறம் கண்டகாத்தியா அப்படின்ற நூலை எழுதியிருப்பாச்சு இல்லையா, கண்டகாத்தியா பிரம்மஸ்புத சித்தாந்தா. இது வந்து பிரம்மகுப்தர் அவர்கள் வந்து எழுதியது. அவருடைய காலம் வந்து 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி மற்றும் 7ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கம். சரிங்களா? இது எல்லாமே வந்து குப்தர் காலத்தில் இருந்த சில முக்கியமான இலக்கியங்கள். சரிங்களா? இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து இதோட வந்து முடிவடைகிறது. நாளைக்கான லைவ் கிளாஸ்க்கு எல்லாரும் நல்லபடியாக படிச்சுட்டு வாங்க. எக்ஸாமுக்கு நாட்கள் வந்து போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த நம்பிக்கையோட வந்து தொடர்ச்சியாக படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. மேக்ஸ் வந்து டெய்லியுமே
1 மணி நேரம் மேக்ஸ்க்குன்னு டெய்லி ஒதுக்கி நீங்கள் பாருங்கள். அதே போல் ரிவிஷன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 மணி நேரம் ஒதுக்குங்க. கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிங்க. ஏன்னா 1 மாதம் இருக்குது. இந்த 1 மாதம் நீங்கள் ஒரு 4 மணிக்கு 4:30க்கு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிங்க. டெய்லி 6 மணிக்கு எழுந்திரிக்கினா ஒரு 2 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சு அந்த நேரத்தை படிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா எனக்கு படிக்க டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நேரத்தை வந்து நீங்கள் தான் உருவாக்கணும். சரிங்களா? நேரத்தை வந்து நம்ம தான் உருவாக்கணும். ஏன்னா நம்ம ஒன்றும் வருஷம் பூரா வந்து வெள்ளனா எந்திரிக்கணும் அப்படின்னு கிடையாதுல்ல. இந்த ஒரு 40 நாளாச்சும் கொஞ்சம் வெள்ளனா எந்திரிச்சு ரிவிஷன் பண்ணுவோம். அந்த கிடைக்கிற நேரத்தை ஒரு 1 மணி நேரம் கிடச்சிருந்தா ரிவிஷன் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து நம்ம புலம்பாத அளவுக்கு இருந்துக்கணும். சரிங்களா? அப்போ அந்த நேரங்களை வந்து நாமே வந்து உருவாக்கணும். சரிங்களா? நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.